தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு இறுதி அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் நிறைவடையும் என மதுரை எய்ம்ஸ் செயல் இயக்குநர் அனுமந்தராவ் விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வெற்றி விவரங்களை பதிவு செய்யலாம். மதுரையை மையமாக வைத்து பெரும் கனவோடு இருந்த திட்டங்களில் ஒன்று மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை. அதனுடைய கட்டுமான பணிகள் என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது என்று அதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை அதனுடைய செயல் இயக்குனர் ஹனுமந்தராவ் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது 2024 மே 22 தொடங்கப்பட்டதனுடைய கட்டுமான பணிகள் 2019 அடிக்கல் நாட்டப்பட்டு இப்போ தொடங்கி இருந்தது. கடந்த ஆண்டு 220 ஏக்கர் பரப்பளவில் இந்த கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக 2 கட்டமாக பணிகளை நடத்த திட்டமிடப்பட்டது. முதற்கட்டமாக கல்வி வளாகம், இந்த புறநோயாளிகள் பிரிவு, மாணவர்களுக்கான விடுதிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் அடங்கிய கட்டிடங்கள் எல்லாம் இதில் கட்டப்படுகிறது. இது 18 மாதங்களுக்குள் முடியும். அதாவது ஜனவரி 2020 நிலவரப்படி இதுவரைக்கும் 24% முதல் கட்டமான பணிகள் நிறைவடைந்திருக்கிறது. ஒரு கால் பகுதி நிறைவடைந்திருக்கிறது. 2வது கட்ட கட்டுமான பணிகள் அதற்கு பின்னதாக துவங்கப்பட்டு மொத்தமாக 2027 பிப்ரவரி மாதம் இந்த பணிகள் முழுமையாக முடிந்துவிடும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இது உலகளாவிய நிலைகளுக்கு ஏற்ப இதனுடைய கட்டுமான பணிகள் நடைபெறுகிறது என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் முக்கியமாக தற்போது எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி என்பது ராமநாதபுரத்தில் மாநில அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தற்காலிகமாக இயங்கி வருகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கு அதனுடைய மாணவர்கள் மாற்றப்படுகிறார்கள். அப்படி என்றால் அடுத்த ஆண்டு துவக்கத்திற்குள்ளாக முதல் கட்ட பணிகள் நிறைவடைந்துவிடும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை கொடுத்திருக்கிறார்கள். 900 படுக்கைகள், 150 படுக்கைகள் தொற்று நோய் பிரிவு, 750 இருக்கைகள் கொண்ட ஆடிட்டோரியம், இப்படி பல்வேறு வசதிகளுடன் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது என்கிற ஒரு தகவலானது நமக்கு பிரத்யேகமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெற்றி.